வணக்கம். நான் உங்கள் உமா ஹைமவதி. வேள்பாரி பாகம் 1 குளப்பாடல் பகுதி 14. போன பகுதியில் நீலன் களம் இறங்கினதோட அந்த பகுதி நிறைவடைந்தது. களம் இறங்கின நீலன் ஆவேசம் கொண்டு உக்கிரம் நிறைந்தவனாக அந்த காளையை வெட்டி கொற்றவைக்கு பலி கொடுத்து விட்டு அதோடைய இரத்தத்தை உடலெல்லாம் பூசிக்கிட்டு நிலம் அதிர ஆடிக்கிட்டு இருக்கிறான். உக்கிரம் அவனுக்கு உச்சத்தில் இருக்குது. நீலனுடைய ஆட்டத்திற்கு இந்த பறை கலைஞர்களால் ஈடு கொடுக்க முடியல. அவர்களுடைய கைகளெல்லாம் நொந்ததும் பறை அடிக்கிற அந்த கோலுடைய நாராக கிழிந்ததும் தான் மிச்சம். நீலனுடைய ஆவேசம் கொஞ்சமும் குறையல. ஒரு கட்டத்திற்கு பிறகு நீலனுடைய உக்கிரம் உச்சத்தை அடைந்த போது நீலன் மயங்கி சரிய போகிறான். இப்போ அவனை தாங்கி பிடிக்கிறதுக்காக பாரி வேகமா ஓடும்போது அவனை முந்திக்கொண்டு அவனுக்கு முன்னால் நீலனை தாங்கி கொள்கிறாள் குலநாகினி. இப்போ மயங்கி சரிந்த நீலனை தூக்கி கொண்டு ஆவேசம் வந்து ஆடுவது குலநாகினியுடைய முறையா மாறுச்சு. இப்ப குலநாகினி அந்த களத்தை ஆக்கிரமித்துக் கொள்கிறாள். நிலம் அதிர ஆட ஆரம்பிக்கிறாங்க. உக்கிரம் நிறைந்தவளாக காணப்படுகிறாள் இந்த குலநாகினி. கபிலருக்கு முதலில் குலநாகினியை பார்த்த போது என்ன ஒரு அச்சம் வந்ததோ அதை விட அதிகமான அச்சம் கொள்ள வைக்கிறதாக இருந்தது இந்த குலநாகினியின் ஆட்டம். ஆட்டம் முடிந்து குலநாகினிக்கு முன்னாடி மண்டியிட்டு கண்ணீரோடு கையேந்தி நிற்கிறான் பாரி. தன்னுடைய கைகளில் இருந்த நீலனை பாரியோட கைகளில் கொடுக்கிறா குலநாகினி. இதோட கொற்றவை கூத்துடைய முதல் நாள் நிறைவடைந்தது. மறுநாள் அன்றைய இரவின் தாக்கம் அன்று நாள் முழுதும் நீடித்திருந்தது. பாரி வந்து கபிலரை எழுப்பி அவருக்கு உணவு கொடுக்கிற வரை கபிலர் தன்னினைவு அற்றவராக தான் உட்கார்ந்துருக்கிறாரு. கபிலருக்கு அழைச்சிட்டு போய் அவருக்கு உணவு கொடுத்து பாலி நகருக்கு அழைச்சிட்டு போறார் பாரி. இப்போ போற வழியிலெல்லாம் பேச்சு தொடங்குது. ரெண்டு பேரும் உரையாடல் இது பண்ணிட்டே போறாங்க. அப்போ பாரிக்கு ஒரு ஆர்வம் என்னன்னா, கலைஞர்கள் பறை இசை கலைஞர்கள் வந்து அகுதையுடைய கதையை சொல்லியிருக்கிறாங்க. ஆனாலும் அறிஞர்களை போல அடி ஆழத்திலிருந்து ஒரு கவிதையை சொல்ற பாங்கு மற்றவர்களுக்கு வராது. ஆக கபிலருக்கு இன்னும் நிறைய தெரிஞ்சிருக்கும். நம்ம கபிலர்கிட்ட கேட்கிற போது அகுதையோட கதையை இன்னும் ஆழத்திலிருந்து அறிந்து கொள்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கபிலர்கிட்ட கேட்கிறார். கபிலர் அசுனமாவிடம் இருந்து அந்த கதையை தொடங்குறார். அசுனமா வந்து அகுதை குலத்தினுடைய குலப்பறவை அது. யாழ் இசைக்கு மயங்கும் பறவை அது. அந்த அகுதை குலத்தினுடைய மனிதர்கள் யாழ் இசைக்க அந்த கொன்றை மரத்தினுடைய மரத்திலிருந்து தான் யாழ் வந்து செஞ்சிருப்பாங்க. அந்த கொன்றை மர யாழை இசைக்க கொன்றை மர வாசனையில் வாழும் இந்த அசுனமா பறவை அந்த எந்த மனிதன் யாழ் இசைக்கிறானோ அவனை சுத்தி சுத்தி இயங்க ஆரம்பிக்கும். நேரம் செல்ல செல்ல அவனுடைய கைகளிலும் தோள்களிலும் உடல் முழுவதும் தொற்றிக்கொள்ளும். அந்த நிறைய அசுனமா பறவைகள் அவனுடைய உடல் முழுவதும் ஏறிக்கொண்டு கொஞ்ச ஆரம்பிக்கும். இந்த கொஞ்சலுக்காகவே அந்த மனிதனும் யாழை நிறுத்தாமல் மீட்டிக் கொண்டிருப்பான் அப்படின்றது அனைவரும் அறிந்தது. இப்படி அசுனமா பற்றிய கதையை பாரியோட பகிர்ந்துக்கிறார் கபிலர். இப்போ பாரிக்கு ஒரு சந்தேகம், எப்படி இந்த அகுதை குலத்தை சார்ந்தவர்கள் மட்டும், இந்த கூடல் நகர வாசிகளுக்கு மட்டும் இந்த வேளாண்மை அப்படின்றது சாத்தியமாச்சு, அவங்க எப்படி இதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்கிற போது கபிலர் சொல்றார், மலை மக்கள் மலை நாட்டுல பன்றி அகழ்ந்த நிலத்துல பயிர் வச்சு வளர்க்கிறத கத்துக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, இதுதான் வேளாண்மைக்கு அடிப்படையாக இருந்தது. அவங்க நிலத்தை அகழ்ந்து அதுக்குள்ள பயிர் விதைகளை போட்டு பயிர் விளைவித்து வாழறத வித்தையை கத்துக்கிட்டாங்க. ஒரு மண்ணுக்கும் ஏற்ற போல எவ்வளவு ஆழமாக நிலத்தை அகழணும் அப்படின்றதையும் கற்று தெரிந்து வைத்திருந்தாங்க இந்த கூடல் நகரவாசிகள். அதனால மட்டுமே அவங்களுக்கு இந்த வேளாண்மை அப்படின்றது சாத்தியமாச்சு. இதையும் தவிர கால்நடைகளுக்கு இந்த
நிலத்தை அகழ்றதுக்கு கால்நடைகளை எப்படி பயன்படுத்துறது, கால்நடைகளுடைய கழுத்தில் அந்த குறுக்கு கம்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த குறுக்கு கம்பு போட்டு அது மூலமாக தான் நம்ம நிலத்தை உழுறதுக்கு பயன்படுத்துவோம். இப்படி நிறைய கம்புகளை மற்ற நகரத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பயன்படுத்தினாங்க. ஆனால் அத்தி மரத்தினுடைய கம்புகள் தான் இந்த காளையினுடைய கழுத்தில் பயன்படுத்துறதுக்கு உகந்தது. கழுத்து வலிக்காமல், கழுத்து ஒரு காளையுடைய நகர்வுக்கு ஏற்றப்போரு வழுக்கி போகிற தன்மையை இந்த அத்தி மரத்தின் கம்புகள் கொண்டது அப்படின்றதை கண்டுபிடித்தவர்களும் இந்த கூடல் நகரவாசிகள் தான் அப்படின்றத கதையவும் கபிலர் பாரிக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்படி பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கிற போது கபிலருக்கு ஒரு உண்மை தெரிந்தது. என்னன்னா, மற்ற மனிதர்கள் வேலுடனும் வாளுடனும் சுத்திட்டு இருக்கிற போது, அதனோட பழகிட்டு இருக்கிற போது, மண்புழுக்களுடையும் ஈசலுடையும் பழக்கம் கொண்டு சுற்றி திரிந்தவர்கள் தான் இந்த கூடல் நகரவாசிகள் அப்படின்னு கபிலர் சொல்றார். அப்போ பாரி சொல்றார், ஆனா வேளாண்மையை கற்றுக்கொண்ட மண்புழுக்களோடும் ஈசலோடும் வாழ்ந்த விளைவிப்பதை பற்றி அறிந்த இந்த மனிதர்களை அதை பற்றி எந்த அறிவும் இல்லாத இந்த வேலும் வாழும் தானே வென்றது. கடைசியில் வென்றது வேலும் வாழும் தானே, மனிதர்களோட மதிநுட்பம் இல்லையா அப்படின்னு சொல்லி வருத்தத்தோட பாரி கேட்கிறான். இந்த உரையாடல் நிகழ்ந்துகிட்டு இருக்கிற போது இன்னொரு இடத்துல ஒரு மர நிழல்ல முந்தைய நாள் குலநாகினியுடைய கைகளிலும் பாரியுடைய கைகளிலும் தவழ்ந்துகிட்டு இருந்த பாரி அன்றைக்கு மயிலாவின் மடியில் துயில் கொண்டுட்டு இருக்கிறான். மயிலாவுக்கு நீலனை தொடுவதற்கே ஒரு அச்சம் வந்திருக்கு. ஏன்னா இதற்கு முன்னாடி நீலனை பற்றிய எந்த ஒரு விவரமும் மயிலாவுக்கு தெரியாது. ஆனா முந்தைய நாள் நீலன் ஆடிய அந்த ஆவேசமான ஆட்டத்தையும் குலநாகினியோடைய கைகளில் நீலன் தவழ்ந்ததை பார்த்ததுக்கு பிறகு அவனை தொடக்கூட ஒரு தயக்கம் மயிலாவுக்கு இருந்தது. இன்னும் மயக்கம் முழுவதுமாக தெரியாமல் மயிலாவோட மடியில படுத்திருக்கிறான் நீலன். நீர் ஆகாரம் கொடுத்து நீலனை எழுப்புவதற்கு முயற்சிக்கிறாள் மயிலா. இப்போ நீர் ஆகாரத்தை கொடுத்ததுக்கு பிறகு கொஞ்சம் மயக்கம் தெளிந்து நீலன் உட்கார்ந்துருக்கிற போது, நீ ஏன் என்கிட்ட முன்னாடியே இதை பகிர்ந்துக்கல, உன்னை பற்றி முன்னாடியே சொல்லியிருக்கலாம் இல்லையா அப்படின்னு ரொம்ப ஒரு மன வருத்தத்தோட கேட்கிறான். ஏன்னா காதல் அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் இருந்த இடைவெளியை ஒன்றும் இல்லாமல் குறைத்திருந்தது. இப்போ நேற்றைய நிகழ்வுக்கு பிறகு மயிலாவுக்கு தனக்கும் நீலனுக்கும் இடையே வானுக்கும் பூமிக்கும் உள்ள தொலைவு இருக்கிற போல ஒரு பிரம்மை உருவாகி இருக்குது. நீலன் கிட்ட ஒரு காதலன் கிட்ட பேசுற போல பேசுறதற்கு மயிலாவுக்கு முடியல. ஒரு பெரும் தயக்கம் அவளை சூழ்ந்திருக்கு, அவளை ஆட்கொண்டு இருந்தது. இது இங்க நடந்துட்டு இருக்கு. இப்போ நீலனுக்கு மயிலாவுடைய தயக்கத்தை போக்கியாகணும்ன்ற கட்டாயம் ஒன்று இருக்கு. இப்படி மயிலா வருத்தத்தோடு கண்ணீரோடு பேசிட்டு இருக்கிற போதே மயிலாவை தன்னுடைய கைகளில் அள்ளிக்கொண்டு அந்த மர நிழலில் இருந்து சூரிய ஒளியின் வெளிச்சத்திற்கு அழைச்சிட்டு போறான். அந்த வெளிச்சத்தின் சாட்சியா, சூரியனின் சாட்சியா நீலன் மயிலா கிட்ட சொல்றான், நான் அகுதை, நீ அசுனமா, இருந்தாலும் அழிந்தாலும் நீயும் நானும் ஒன்றாகத்தான் இருப்போம் அப்படின்ற வாக்குறுதிய நீலன் மயிலாவுக்கு கொடுக்கிறான். இந்த சமயத்துல மறுபடியும் பாரியும் கபிலரும் உரையாடிக்கிட்டு இருந்த ஒரு நிகழ்வு என்னன்னா, எப்போ இந்த கொற்கை பாண்டியன் அகுதை குலத்தை அழித்தானோ அப்போ அதற்கடுத்த மறுநாள் இந்த அசுனமா பறவைகள் எங்க போனது, எப்படி அழிந்ததுன்னு தெரியல. ஆனா ஒரு அசுனமா பறவையை கூட யாராலும் பார்க்க முடியல. ஒரு கவிஞர் எழுதினது, இந்த அசுனமா பறவைகள் அகுதை குளம் அழிந்த அடுத்த நாள் யாழின் நரம்புகளோட தன்னுடைய கழுத்தை தேய்த்து தேய்த்து தன்னைத்தானே அழித்து கொண்டு இறந்து போயின அப்படின்னு எழுதியிருக்கிறதை வைத்து தான் தெரிந்தது இந்த அசுனமா பறவைகள் அதற்கு பிறகு இல்லை அப்படின்றது. அதைத்தான் நீலனும் மயிலா கிட்ட
குறித்து காட்டியிருக்கிறான். நான் அகுதை நீ அசுனமா, நான் வாழ்ந்தாலும் அழிந்தாலும் நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் செய்ய போறோம் அப்படின்றத குறித்து காட்டியிருக்கிறான். இப்போ இவங்க பாரியும் கபிலரும் பேசிட்டு நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. இவங்களை கடந்து ஒரு புதருக்குள்ள ஒரு செந்நாய், ஒரு ஓநாய் ஒன்று வேகமா ஓடிட்டு இருக்கு. இதை பார்த்ததுமே பாரி தன்னுடைய கையில் இருந்த ஈட்டியை அந்த செந்நாயை நோக்கி ரொம்ப வேகமா எரிஞ்சிடுறான். பல புதர்களை தாண்டி சரியாக அந்த செந்நாயை தாக்கி அதை பலி வாங்கியது அந்த ஈட்டி. இதை பார்த்த உடனே கபிலருக்கு ஒரு பதைப்பு, பாரியா இதை செய்தது அப்படின்னு அவர் பயங்கர ஒரு நடுக்கத்தோட பார்த்துட்டு இருக்கிற போது பாரி உள்ள போய் அந்த ஈட்டியை, அந்த செந்நாயுடைய உடலில் சொருகி இருந்து தன்னுடைய ஈட்டியை மட்டும் எடுத்துக்கொண்டு திரும்ப வர்றான். இப்போ கபிலருடைய கண்கள் பாரியை ரொம்ப வெறுப்பாய் பார்க்குது. அதை கவனித்தபடி பக்கத்துல இருந்த இலையை எடுத்து தன்னுடைய ஈட்டியில இருந்த ரத்தத்தை தொடச்சிக்கிட்டே கபிலர்கிட்ட பாரி சொல்றார், மற்ற விலங்கினங்கள் காட்டில் இருக்கிற உயிர்களை தன்னுடைய தேவைக்காக, தன்னுடைய உணவுக்காக கொள்ளும் பண்புகளை உடையது. ஆனா இந்த செந்நாய் மட்டும்தான் தன்னுடைய தேவைக்கும் அதிகமாக பார்க்கிற விலங்குகளை எல்லாம், கண்ணில் படுற விலங்குகளை எல்லாம் கொல்லக்கூடிய குணம் கொண்டது இந்த செந்நாய். அழிக்கும் சக்தியுடைய எந்த ஒரு உயிரை பார்த்தாலும் பரம்பின் ஈட்டி பாயும் அப்படின்றத பாரி சொல்றார். கபிலர் ஒரு அதிர்ச்சியோட நிற்கிறதோட இந்த 14ஆம் பகுதி முடிவடைந்தது. அடுத்த பகுதி விரைவில் உங்களுக்காக காத்திருங்கள். நன்றி.